ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம எப்போல்லாம் உருளைக்கிழங்கு குருமா செய்கிறோமோ அப்போல்லாம் ஒரு சில டைமில் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுங்க. உப்பு எதனால் ஜாஸ்தியாகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் உருளைக்கிழங்கு வேக வச்சு குழம்பு செய்வாங்க. அதனால ஃபஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போடுவோம். அதுக்கப்புறம் குழம்பு செய்யும்போது கொஞ்சம் உப்பு போடும்போது உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுங்க. உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியான கூட குழம்பு நம்மளால் சாப்பிட முடியாது. அந்த உப்பை நம்ம எப்படி சரி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கப் எடுத்துக்கலாங்க. கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூனுக்கு நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு ஸ்பூன் வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. கடலை மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. அதனால நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்ட பின்னாடி இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு டைம் நம்ம கையால் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம கடலை மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம உருளைக்கிழங்கு குருமா செஞ்சோம் இல்லையா, அந்த குருமாக்குள்ளே நம்ம கரைச்சி வச்ச கடலை மாவை நம்ம சேர்த்துக்கலாங்க. இதை நீங்கள் உடனே சேர்த்துமே பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்படி இல்லை கட்டிக்குங்க. இப்போ நம்ம நல்லா கலக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி நீங்கள் சேர்த்துட்ட பின்னாடி ஒரு டைம் நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த கடலை மாவு நீங்கள் சேர்த்திங்கன்னா உப்பும் சரி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் குழம்பு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழம்பே கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். கரெக்டாக கடலை மாவு சேர்த்துட்டு நீங்கள் 2 நிமிஷம் போல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 நிமிஷம் கழிச்சு ஒரு கொஞ்சம் போல் கொத்தமல்லி தூவிட்டு நீங்கள் நல்லா கலக்கி விட்டு நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேரலவுல் எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட் நீங்கள் எடுத்துக்கலாங்க. பிளேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் மட்டும் பேரலவுல் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எந்த பவுட்ரு முகத்துக்கு யூஸ் பண்ணுறோங்களோ அந்த பவுட்ரு கொஞ்சம் போல் மட்டும் பிளேட்டுக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கணும். கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இது ஒரு க்ரீம் டெக்ஸ்சருக்கு வருங்க. இது எதுக்காக நம்ம ரெடி பண்ணிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே யூஸ் பண்ண நினச்சா கூட அதே காசு கொடுத்து வாங்கணுன்ட்டு நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. அதுக்காக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணிச்சிருக்க க்ரீம் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் எப்பவும் போல் முகத்தை வாஷ் பண்ணிட்டு இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா அப்ளை பண்ணும்போது கையை வச்சு நல்லா நீங்கள் இது போல் லைட்டாக நீங்கள் பிளண்ட் பண்ணி விடுங்க. அப்போ தாங்க பேரலொலி முகத்தில் நல்லா அப்சர்வ் ஆகும். நல்லா அப்சர்வ் ஆக ஆக பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்கவே ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். நல்ல கலருமே தெரியுங்க. அது மட்டுமே இல்லைங்க, ஒயிட் காஸ்ட் எதுவுமே தெரியாது. ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கும். நான் பாருங்கள் கொஞ்சம் போல் மட்டும் கைக்கு நல்லா அப்ளை பண்ணிட்டேன். நான் கை அப்ளை பண்ண கையும் அதே போல் அப்ளை பண்ணாத கையும் நீங்களே பாருங்கள். பார்த்து உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம நிறைய பேர்ட்டில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வாங்கல அப்படின்னு நம்ம டேரெக்டாக கீழே வச்சுருங்க. அந்த மாதிரி நம்ம டேரெக்டாக கீழே வைக்கும்போது நிறைய துரு கடை பிடிச்சிருங்க. அந்த மாதிரி துரு கரையை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் சிலிண்டர் வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு கீழே ஏதாச்சும் நியூஸ் பேப்பரோ அப்படிலாம் ஏதாச்சும் நீங்கள் மேட்டோ இல்லை பழைய துணியை மடித்து போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் சிலிண்டர் வச்சிங்கன்னா அந்த துரு பிடிச்ச கரை எதுவுமே இருக்காது. பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குங்க. இப்போது நம்ம அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் பாத்திரம் அடுக்க இடம் வேண்டாங்க. இட்லி பாத்திரம் இருந்தால் மட்டும் போதும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். இட்லி பாத்திரத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் டம்ளர் எல்லாமே இருக்கு இல்லையா, அந்த டம்ளர் ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி டம்ளரு கப்பு சின்ன சின்ன கப்புங்க, சின்ன சின்ன பிளேட்டு கரண்டி அதுக்கப்புறம் சொம்பு எல்லாமே இந்த இட்லி பாத்திரத்துக்குள்ளே நம்ம போட்டு வச்சுக்கலாங்க.
அவள்தான் பாருங்கள், இட்லி பாத்திரம் நம்ம பாத்திரம் ஃபுல்லாகவே நம்ம அடுக்கி வச்சாச்சு. நிறைய பாத்திரம் சின்ன சின்னதாக நான் அடுக்கி வச்சுருக்குங்க. இந்த பாத்திரம் ஃபுல்லாக அடுக்க நமக்கு ஒரு லைன் ஃபுல்லாக நமக்கு இடம் தேவைப்படும். ஆனால் நம்ம இட்லி பாத்திரம் வச்சா ரொம்ப நீட்டாக அடுக்கிக்கலாம். உங்களுக்கு எந்த இடங்களில் தேவையோ அந்த இடங்களை கொண்டு போய் இந்த இட்லி பாத்திரம் நீங்கள் வச்சுக்கலாங்க. உங்களுக்கு எப்போ எந்த பொருள் நீங்கள் தேவைப்பட்டாலும் திரும்ப எடுத்துக்கலாம். திரும்ப நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாங்க. இதனால இடமும் சேவ் ஆகும். எந்த வித ஆர்கனைசர் வாங்க வேண்டாங்க. உங்கள் வீட்டில் இட்லி பாத்திரம் இருந்தால் மட்டும் போதும். நிறைய குட்டி குட்டி பாத்திரம் நீங்கள் அடுக்கி வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஷேரும் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.